Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம lead code 75 ல இருந்து 54th problem தான் பார்க்க போறோம். Before solving the problem நம்ம question என்ன அப்படின்றத பார்த்துட்டு then அதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்திடலாம். Question உடைய டைட்டில் பாத்தீங்கன்னா successful pairs of spells and portions அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா you are given an two positive integer array, அதாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பெல்ஸ், இன்னொன்று வந்து போர்ஷன்ஸ் ஆஃப் லென்த் n and m, அதாவது ஸ்பெல்ஸோட லென்த் வந்து n அண்ட் போர்ஷன்ஸோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. வேர் ஸ்பெல்ஸ் ஆஃப் i represent the strength of ith spell and portion of j represent the strength of jth portion அப்படின்றத கொடுத்துருக்காங்க. you are also given an integer success, அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு இன்டீஜர் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னா சக்ஸஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்பெல் அண்ட் போர்ஷன் பேர் இஸ் considered successful if the product of their strength is at least success. அதை வந்து நான் கீழே டீட்டெயிலாக இங்கே எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ரிட்டர்ன் அண்ட் இன்டீஜர் அரே பேர்ஸ், நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் அரே பேர்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஆஃப் லென்த் என்னன்றது இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்ஸோட லென்த்தை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு சேமாக இருக்கணும். பேர்ஸ் ஆஃப் இஸ் த நம்பர் ஆஃப் போர்ஷன் தட் வில் ஃபார்ம் அ சக்ஸஸ்ஃபுல் பேர் வித் அன் ith ஸ்பெல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்புட்டில் வந்து ஸ்பெல்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் அப்படின்றது ரெண்டு கொடுத்துருக்காங்க அண்ட் சக்ஸஸ்ன்ற ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு அரே ஒரு இன்டீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு அரேயுமே பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்பெல்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அதை நம்ம போர்ஷன்ஸோட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது வந்துட்டு இந்த ஸ்பெல்ஸையும் இந்த போர்ஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இந்த சக்ஸஸை விட கிரேட்டர் தானாக இருக்கணும். அப்படி கிரேட்டர் தானாக இருந்துச்சுன்னா அந்த லூப்பில் வந்துட்டு சக்ஸஸோடைய கவுண்ட் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது மாதிரி இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சக்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த அரேயோட லென்த் அளவுக்கு தான் இந்த அரேயோட லென்த் வந்து இருக்கணும். தட் இஸ் n அப்படின்றத கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக அவுட்புட் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது புரியாத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் டீட்டெயிலாக அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்பெல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 இருக்குது. ஃபஸ்ட் டைம் லூப்பில் நம்ம 5 எடுத்துப்போம். ஸோ அந்த 5 வந்துட்டு நம்ம 1 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போதைக்கு நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து 5 which is less than 7. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும்தான் இருக்கணும். இது லெஸ் தெனா இருக்கு, ஸோ கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதே 5 எடுத்து நெக்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்றோம். ஸோ 5 2s are 10. சரியா? ஸோ 10ன்றது விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7, அதாவது 10 வந்து அந்த 7 விட பெருசாக இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு கவுண்ட் வந்து இப்போ சக்ஸஸில் 1 இருக்குது. நெக்ஸ்ட் இதே 5 3 மல்டிப்ளை பண்ணுறோம் விச் இஸ் 15 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த கவுண்ட் வந்து 1லேருந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி 5 வந்துட்டு 4 கவுண்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4 20 விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ கவுண்ட் வந்து இப்போ 3 ஆகுது. அதே 5 வந்துட்டு நம்ம திருப்பி 5 மல்டிப்ளை பண்ணுறோம் விச் இஸ் 25 விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்போ நம்ம அதனால தான் அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுல 4 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5க்கான அவுட்புட். இதே மாதிரி நம்ம 1க்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணால் 2 3 4 5 தான் வரும். எதுவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால 0 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம 3 கொண்டு பண்ண போகிறோம். ஸோ 3க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 3s are 9 வரும். ஸோ இதுக்கு மேலே இருக்க கவுண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படின்றது அவுட்புட்டில் வரும். ஸோ அவுட்புட்டில் வந்து 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 2வும் நீங்களே செக் பண்ணி பாருங்க. இதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போதே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தானே இருக்குது. ஒவ்வொரு நம்பரையும் எடுத்துட்டு இன்னொரு நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணாலே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் விச் இஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஸோ நம்ம நார்மலாக அப்படி தான் ஒவ்வொரு பேரையுமே நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் இதுவுமே கரெக்ட் தான். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n cross m வரும். பிகாஸ் nன்றது ஸ்பெல்ஸ் அண்ட் mன்றது போர்ஷன். இது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம பண்ணும்போது n cross m அப்படின்றது வரும் டைம் காம்ப்ளெக்சிட்டியா. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம பைனரி சர்ச் மூலியமாக சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க போர்ஷன். ஸோ இந்த இடத்துல சார்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன் 5 8 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து அன்சார்ட்டடில் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் இருக்குல்ல 3. ஸோ அந்த 3 வந்துட்டு எடுத்துக்கலாம். 3யோட 2 மல்டிப்ளை பண்ணால் 6 தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 3க்கு மேலே இருக்க எலமெண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதை அப்படியே டேரெக்டாக 3ன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ 3 4 5 எல்லாமே வரும். ஏன்னா 3 3s are 9 வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இருக்க நம்பர் அதாவது 4 3 மல்டிப்ளை பண்ணாலும் அதை விட கிரேட்டர் தானாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ஈஸியாக அந்த கவுண்ட் வந்து கொடுத்துடலாம். நம்ம ஒரு டைம் செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸை வந்து சார்ட் பண்ண போகிறோம். ஸோ சார்ட் போர்ஷன் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா m log n அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் நம்ம பைனரி சர்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டட் அரே நம்ம வந்து சார்ட் பண்ணியிருக்கோம்ல போர்ஷன்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு பைனரி சர்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா
log m வரும். ஸோ n டைம்ஸ் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுறனால n log m அப்படின்றது வரும். ஆல்ரெடி நம்ம சார்ட் பண்ணதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி m log m. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m log m + n log m அப்படின்றது வரும். இது வந்துட்டு இந்த m cross n விட கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நானே வந்து கொடுத்துருக்கேன். தட் இஸ் 3,1ன்றது ஸ்பெல்ஸ்லையும் போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 6 4 3 2 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போர்ஷன்ஸை வந்து சார்ட் பண்ணிட போகிறோம். அப்படி நம்ம சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 2 3 4 6 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த ஆர்டர் வந்து நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஸ்பெல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஸ்பெல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ சக்ஸஸோடைய ரேட், அதாவது சக்ஸஸை விட கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்குதான்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ சக்ஸஸோடைய ரேட் இந்த இடத்துல 7 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் பைனரி சர்ச் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ, அதாவது 53rd வீடியோவில் பைனரி சர்ச் தான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பைனரி சர்ச் பற்றி டீட்டெயிலாக வேணும்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த கொடுத்துருக்க அந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு 2 பாயிண்ட்டாக டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஒன்று வந்துட்டு லோ, இன்னொன்று வந்துட்டு ஹை அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பைனரி சர்ச் பண்ணும்போது டிஃபைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து மிட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ மிட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா லோ + ஹை இன்டீஜர் டிவைடட் பை 2. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ லோவோட வேல்யூ இங்கே 0, ஹையோட வேல்யூ 4, அதாவது அந்த இன்டீஜர் வேல்யூ எடுத்துக்கிறோம் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ 0 + 4 டிவைடட் பை 2 அப்படின்ற போது நம்மளுக்கு 2 அப்படின்ற அவுட்புட் வந்து கிடைக்குது. அதை தான் வந்து நம்ம மிட் வேல்யூவாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ண போகிறோம். என்னன்னா இஃப் போர்ஷன்ஸ் ஆஃப் மிட், அதாவது போர்ஷன்ஸ் ஆஃப் மிட்ன்றது மிட் வேல்யூ இன்டூ ஸ்பெல்ஸோட நம்ம அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெல்ஸோட அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். இந்த இடத்துல ஸ்பெல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 அப்படின்றது இருக்குது. ஸோ 3 அப்படின்றது எழுதிலாம். போர்ஷன் ஆஃப் மிட்ல வந்து 4 இருக்குது. ஸோ 4 × 3 4 3s தான் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது 12 வந்து இந்த 7ஓட நம்மளுக்கு கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ இன்கேஸ் அது ஹையாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணணும் இந்த பைனரி சர்ச்லேயே. ஸோ ஹை ஈக்குவல் டு மிட், அதாவது ஹை பாயிண்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா மிட் வேல்யூக்கு கம்மி பண்ணுறோம். இன்கேஸ் இது சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோ வந்துட்டு மிட்டோட +1 ஆக்க போகிறோம். ஸோ லோவோட வேல்யூ மிட் +1 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் லூப் ஆகும்னா நம்மளுக்கு லோவும் ஹையும் வந்துட்டு ஒரே பாயிண்ட்டில் வந்து மீட் ஆகும். ஸோ அது வரைக்குமே லூப் ஆகும். ஸோ அப்படி ஒரே பாயிண்ட்டில் மீட் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஃபைனல் அவுட்புட் கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம இதோட பேர்ஸ் அப்படின்ற ஒரு எம்டி அரே வந்து ஸ்டார்டிங்லேயே டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த பேர்ஸ்ன்ற எம்டி அரேல வந்துட்டு நம்ம டோட்டல் லென்த் மைனஸ் இப்போ கரண்ட்டாக அந்த பாயிண்டர் வந்து ஃபைனலாக எல்லாமே லூப் ஆகி முடிச்சுட்டு லோவர் ஹை ரெண்டுமே அந்த சேம் பாயிண்ட்டில் இருக்கும்ல. ஸோ டோட்டல் வந்து அந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பெல்ஸோட மல்டிப்ளை ஆகும் போது அப்வியஸாக கிரேட்டாக தான் இருக்கும் சக்ஸஸை விட. ஸோ இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக அந்த அப்பன் பண்ணுறோம். எதை விடனா பேர்ஸ்ன்ற அந்த எம்டி அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அது கூட எல்லாத்தையுமே அப்பன் பண்ணிடும். லாஸ்ட்டாக அந்த பேர்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை வாங்க சால்வ் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 53 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமான வீடியோ என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 54th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். தட் இஸ் சக்சஸ்ஃபுல் பேர்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் அண்ட் போர்ஷன். ஆல்ரெடி நான் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். டேரக்டா வந்து கோட் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போர்ஷன்ஸை சார்ட் பண்ண போறோம். பேர்ஸ்ன்ற ஒரு எம்டி அரே வந்து கிரியேட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்பெல்ஸ், அதாவது ஸ்பெல்ஸ்ன்றது இங்க கொடுத்துருக்காது. ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு வேல்யூமே எடுக்க போறோம். அதனால ஃபார் லூப்ல போட்டுக்கிறேன். ஃபார் ஸ்பெல் இன் ஸ்பெல்ஸ் அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பைனரி சர்ச் வந்து பண்ண போறோம். ஸோ லோ பாயிண்டரையும் ஹை பாயிண்டரையும் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ லோ ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹை ஈக்குவல் டு லென் ஆஃப் போர்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது போர்ஷன்ஸோட எண்ட் வரைக்கும். ஸோ இதுல வந்து லோ வந்து 1 இருக்கும், ஹை வந்து 5 இருக்கும் வேல்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வைல் லூப் வந்து ரன் பண்ண போறோம். இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைல் லோ லெஸ் தென் ஹை, அதாவது லோட வேல்யூ ஹையை விட லெஸ் தெனா இருக்க வரைக்கும் இந்த லூப் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன ஃபார்முலா தான் பைனரி சர்ச்ல காமனா இருக்க ஃபார்முலா. தட் இஸ் லோ பிளஸ் ஹை இன்டீஜர் டிவைடட் பை 2. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ, அதாவது அந்த மிட் வேல்யூ இன்டூ ஸ்பெல்ஸ் வந்து நம்ம பண்ண போது அது சக்சஸை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நம்ம ஹையை வந்துட்டு மிட்டுக்கு ரெடியூஸ் பண்றோம். எல்ஸ் நம்ம லோ வந்துட்டு மிட் +1 ஆக்க போறோம். ஸோ அந்த ஆல்ரெடி நான் சொன்ன கண்டிஷனே தான் பேர்ஸ்ன்ற அந்த எம்டி அரே கிரியேட் பண்ணிருக்கோம்ல. ஸோ அதை விட அது கூட வந்து நம்ம இதை அப்பன் பண்ண போறோம். என்ன அப்பன் பண்ண போறோம்னா லென் ஆஃப் போர்ஷன்ஸ், அதாவது இங்க இருக்க லென்த்தை விட அந்த நம்ம லோ ஆர் ஹை, அதாவது இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். எதர் நீங்க வந்து லோ கொடுத்துக்கலாம் இல்ல ஹை கொடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், இந்த இடத்துல லோவர் ஹை வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹையை விட மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்க எல்லா வேல்யூமே அந்த ஸ்பெல்ஸை விட மல்டிப்ளை ஆகும் போது
நம்மளுக்கு வந்து சக்சஸ் விட கிரேட்டர் தென் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பேசஞ்சர் எம்டி அரே கூட அப்பன் பண்றோம். லாஸ்டா அந்த பேசஞ்சர் அரேவை வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இந்த கோட் வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். கோட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகி முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கு வந்து சொல்யூஷன் தரேன். ஸோ பாத்தீங்கன்னா கோட் வந்துமே சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? until then bye from me.